ரமேஷ் 23 வயசு ஆகுது. தேவக்கோட்டையிலேருந்து என்கிட்ட சிகிச்சை எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களுக்கு கழுத்துலேயும் கீழ் முதுகுலையும் டிஸ்க் பல்ஜ் இருந்தது. சிகிச்சை அளிச்சிருக்கோம். இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என் பேர் ரமேஷ். நான் தேவக்கோட்டையிலேருந்து வரேன். சிக்கன் கடை வச்சுருக்கோம் சொந்தமாக தேவக்கோட்டையில். கட்டை உயரமாக போடாமல் போட்டு வெட்டி அப்படியே கழுத்து வலி ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச நாள் அப்படியே பார்த்தோம், அப்புறம் சரியாச்சு. அப்புறம் மறுபடியும் போட்டு வெட்டுறது, மறுபடியும் கழுத்து வலியிலேருந்து அப்படியே ஷோல்டர், அப்படியே ஃபுல்லாக இடுப்பு, அப்படியே திருப்பி குதிகால் வலி வரைக்கும் வந்துருச்சு. அப்புறம் லோக்கலில் ஒரு இடத்துல காமிச்சோம். அவங்க வந்து டேப்லெட்டு அதை கொடுத்து எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிக்கிறீங்க, கட்டையை உயரமாக போட்டு வெட்டிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. நாங்களும் எக்ஸசைஸ் கொஞ்சம் 1 மாதம் 2 மாதம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த வேலை பார்க்கல, நான் வேறு வேலைக்கு போயிட்டேன். அந்த வேலைக்கு போனாலும் எனக்கு தொந்தரவு இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. 2 மாதம் வலி எக்ஸசைஸ் பண்ணுறதுனால வலி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, ஆனால் முழுமையாக என்னால் க்யூர் ஆக மாட்டேன்ட்டுச்சு. அப்புறம் பார்த்தேன் சரியாக வராதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படி இப்படின்னு ஒரு 10 மந்த்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் பார்த்தேன், சாரோட இன்ஸ்டா பேஜ் ஐடி பேஜும் ஃபேஸ்புக்லேயும் பார்த்தேன். அப்புறம் நம்ம நண்பர் ஒரு ஆள் இப்போ இங்கே காமிச்சிட்டு இருந்தாப்புல, கும்பகோணத்துலேருந்து வந்து இங்கே பார்த்துருந்தாப்புல. அவருக்கும் L4 L5 டிஸ்க் பல்ஜ் இருந்துருச்சு. அது பார்த்து க்யூர் ஆகிடுச்சு. ஒரு 9 டேஸ் பார்த்தாங்களாம். அது நல்லா க்யூர் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நல்லா ரிசல்ட் இருக்குது, நீங்கள் அங்கே போகணும்னு சொன்னாப்புல, ரெக்கமெண்ட் பண்ணாப்புல. அப்புறம் அது மூலிமா இங்கே வந்து பார்த்தேன். வந்து சாரை கன்சல்ட் பண்ணி பார்த்தேன். ஒன்றும் பயப்படாங்கண்ணா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாப்புல. அப்புறம் வந்து பார்த்ததுக்கு இப்போ எல்லா பெயினுமே க்யூர் ஆகிடுச்சு. எல்லா வலியுமே இல்லை, எந்த இதுவுமே இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்குது. நல்லா ஃப்ரீயாக இருக்குது. நல்ல ஒரு இதாக இருக்குது சார். தேங்க்ஸ். தேங்க்யூ.